எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ். இந்த வீடியோக்கு கீழே ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது வேற எதுவும் கிடையாது. இந்த கஞ்சா இருக்குது இல்லைங்களா, கஞ்சா அதை ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற பேப்பரும் அதை கசக்கிறதுக்கு யூஸ் பண்ற பாக்ஸும். ஸோ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கஞ்சான்ற வார்த்தையே வந்து பெரிய பாவ செயல் மாதிரி இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வந்து எல்லாருமே இதை வந்து சர்வசாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆக்கிட்டாங்க. விஷயம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னுமே அது பசங்களுக்கும் அதை யூஸ் பண்றவங்களுக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. என்ன ரொம்ப கொடுமையான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதில் வந்து இன்ஸ்டாமார்ட்ன்ற ஒரு விஷயத்து மூலமாகவும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு காமர்ஸ் சைட் அது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சேல் பண்ணுறாங்க. இது வந்து பேண்ட் குட்ஸ்ன்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சைட்ஸ்லையும் எப்படி இவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்குதுன்றது தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கேட்டேன், இது எப்படிடா அப்படின்னா, மச்சான் இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி உண்மையாலேயே பேன் பண்ணக்கூடிய ஒருத்தங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ரெண்டாவது விஷயம், இது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக ஒரு பேன் வந்து இதில் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இம்போஸ் பண்ணாமல் இன்னமுமே இது கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது, பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எதனாலும் தெரியல. ஒருவேளை இந்த போதைப் பொருட்களுக்கெல்லாம் அடிமையானதான் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் யாரும் நாளைக்கு கேள்வி கேட்க வரமாட்டாங்களோ அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயம் யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அதுக்கு ஒரு ஆக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அந்த தயவு செஞ்சு இந்த மாதிரியான போதை விஷயங்கள்ல இருந்து உங்களோட பசங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெற்றவங்க ஜஸ்ட் நேம் சேர்த்துக்கு அவங்களை கொண்டு போய் எங்கேயோ படிக்க வைக்கிறதோ இல்லை எங்கேயோ கொண்டு போய் விடுறதோட விட்டுறாம பசங்க என்ன பண்றாங்க எதுன்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோலேயே ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ண நினைச்சேன். சில பூமருங்க கிளம்பி வருவானுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாம தான் இருந்துச்சு, நீங்க தான் வந்து வீடியோ போட்டு விளம்பரம் பண்றீங்க, இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க, அந்த விஷயம் தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, இந்த டாபிக் பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கெட்டதையே தயங்காமல் நிறைய பேர் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வீடியோ போடுறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஸோ அதை மீறி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யார் பார்த்தா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்.